ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எப்படி மார்ஸில் உயிர் வாழ்றங்கிறத பேஸ்ட் ஆன் 7 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் மார்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஏன் மார்ஸில் உயிர் வாழ்கிறது கஷ்டம்? மார்ஸில் ஆக்சிஜன் கிடையாது. அப்புறம் மார்ஸோட அட்மாஸ்பியரிக் அந்த திக்னஸ் ஏர்த்தை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாக முடியும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், சன்னோட ரேடியேஷன் டைரெக்டாக மார்ஸ் மேலே போயிடும். ஏன்னா ஏர்த் அளவுக்கு அதுக்கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. அடுத்து கிராவிட்டி ஏர்த்தை விட 62% லெஸ்ஸாக இருக்குது. அதாவது வெறும் 38% தான். இது நம்ம போன்ஸையும் நம்ம மசில்ஸையும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட், ஷெல்டர்னால் மார்ஸில் உயிர் வாழ்கிறதுக்கு அண்டர் கிரவுண்ட் ஹோம்ஸ் இல்லைனா டோம்ஸ் இல்லைனா செக்யூர்டான சேஃபான பில்டிங்ஸ். இதில் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சா மார்ஸ்லேயும் ஈஸியாக வாழ முடியும். அடுத்து நம்ம தேர்டாக பார்க்க போகிற பாயிண்ட், ஃபுட் அண்ட் வாட்டர். இந்த பாயிண்டில் வாட்டருக்கு நம்ம மார்ஸில் இருக்கிற ஐஸை லேண்டை உருக்குனாலே கிடச்சிரும். ஆனால் ஃபுட்டுக்கு ஆர்டிஃபிஷியலான லேப்ஸை நம்ம மார்ஸில் செட் பண்ணி அதில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை வச்சு வளர்த்தா நம்மளுக்கு ஃபுட்டு ஆர்டிஃபிஷியலாகவே ஈஸியாக கிடச்சிரும். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட், எனர்ஜிக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. சோலார் பேனல் இல்லைனா சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வச்சாலே கிடச்சிரும். ஃபிஃப்த்து பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட். இப்போ இருக்கிற ஸ்பேஸ் ரோவர்ஸ் இல்லைனா ஆஸ்ட்ரோனட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் சூட்டையே நல்லா மாடிஃபை பண்ணால் நம்ம அதையே ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக கூட யூஸ் பண்ணிடலாம். அடுத்து சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற பாயிண்ட், சைக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ். அதாவது ஐசோலேஷன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் ஃபஸ்ட்டு மார்ஸுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறப்போ ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து சின்ன குரூப் தான், பார்த்த மூஞ்சியே பார்த்த இடத்தையே பார்த்து ரொம்பவே அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் ஏர்த்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசணுன்னா கூட ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா 20 நிமிஷம் போய் சேர ஆகும். கால் கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்ஸ் ஏர்த்துலேருந்து 22 crore கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அடுத்து டைம்லைன்னா இந்த ப்ராஜெக்டை எப்போது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்தா இது 2030 பாசிபிளாக இருக்கலாம், இல்லைனா அதுக்கு மேலே கூட போகலாம். மார்ஸில் இந்த எல்லா ப்ராஜெக்டையும் இந்த எல்லா விஷயங்களையும் கரெக்டாக நம்மளுக்கு வாழ்கிற மாதிரி பூமியில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மார்ஸ்லேயும் உயிர் வாழ முடியும். ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், மார்ஸையும் இந்த மாதிரி பொல்யூஷன் ஆக்கிடாதீங்க. தேங்க்யூ.